Hi students, I am Sikandar, faculty member at MCC. Hope you guys are preparing well. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட்டு. ஸோ இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறது ஈஸி. ஏன் அப்படின்னா நீங்கள் சிலபஸ் பார்க்கலாம். இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தே ஆர் கிவிங் ஓன்லி த ப்ரிஃபரன்ஸ் ஃபார் சர்வே சப்ஜெக்ட் அண்ட் சம் டிராயிங் நாலேஜ். ஒரு சர்வேயர் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ அதே டிராஃப்டிங் போஸ்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் டிராஃப்டிங் ப்ளஸ் சர்வே. ஸோ இதை மட்டும்தான் அவங்க செக் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நமக்கு டைம் இருக்குது. தட் இஸ் என்னது எக்ஸாம் எப்போது November 6 தான் எக்ஸாம். ஸோ நியர்லி 3 months இருக்குது. ஸோ ஒரு 90 days ரொம்ப பெர்ஃபெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை பிளான் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம் டு கிராக் த போஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இந்த எக்ஸாம் கிராக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு சப்ஜெக்டிவ் பேப்பர், தட் இஸ் சர்வே, டிராஃப்டிங், இந்த ரெண்டையும் செக் பண்ணலாம், டிராயிங் நாலேஜ். ஸோ தென் த செகண்ட் பேப்பர் இஸ் வாட் சேம் அஸ் தட் ஆஃப் ஏஇ. ஜிகே நாலேஜ் செக் பண்ணுறாங்க வித் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆல்சோ. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சப்ஜெக்டிவ் பேப்பர் படிக்கணும் ப்ளஸ் ஜிகே படிக்கணும் பேரலாக. ஸோ இந்த ரெண்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக எக்ஸாம் என்ன பண்ணலாம், கிராக் பண்ணலாம். ஸோ இதில் நியர்லி 1000+ வேகன்சி வந்திருக்கும் போது நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இதை கிராக் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஈவன் ஃப்யூச்சர் டைம்ஸில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வேகன்சிஸ் வர்றது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் ஹியூஜ் வேகன்சி வராது. ஸோ இப்போ ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கு நம்ம இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் டைம் டு ப்ரிப்பேர் த போஸ்ட் அண்ட் கிராக் த போஸ்ட். ஸோ அதனால் அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இதில் நம்ம எம்சிசிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஆஃப்லைன் கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸ். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நம்மளை செக் பண்ணிகிட்டே இருக்க முடியும். நான் என்ன ப்ரிப்பேர் ஆகியிருக்கேன், ஒரு கண்டென்ட் இருக்குது, நான் ப்ரிப்பேர் ஆகிறேன், நான் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் அதுலேருந்து கொஸ்டின் கேட்டேன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிறேன். இந்த ஆப்ஷனா அந்த ஆப்ஷனா, இதுவோ அதுவா, ஆப்ஷனே இல்லாமல் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியல. அப்போ ஐ எம் நாட் ஸ்ட்ராங் வாட் எவர் ப்ரிப்பேரிங். ஸோ இப்படி இருந்தால் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் மார்க், ஒரே ஒரு மார்க்கில் போஸ்டிங் லாஸ் பண்ணிடும். ரொம்பலாம் வேரியேஷன் கிடையாது, ஒரு மார்க்கில் போஸ்டிங்கை லாஸ் பண்ணிடும். ஸோ அதனால தான் என்னென்னா ஒரு ஃபோக்கஸ்டு அண்டு கண்டென்ட்டு என்னது எக்ஸாம் பேட்டர்னும் எக்ஸாம் டெஸ்ட் சீரீஸும் நாங்கள் அலாட் பண்ணுறோம். அண்ட் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் இதுவுமே அலாட் பண்ணுறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ண வேண்டிய எக்ஸாம். சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சிலபஸ் பாருங்கள், அதுக்கு உண்டான கண்டென்ட் படிங்க. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் சீரீஸ் கம்பல்சரியாக டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். மாடல் டெஸ்ட் எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மெமரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கான்செப்ட் பில்டப் ஆகும். ஸோ இதில் எப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே என்னென்னா ஒரு கொஸ்டின் எடுக்கிற லெவலுக்கு நம்ம படிக்கணும். இந்த டிஎன்பிஎஸ்சி சர்வேயர்லேருந்து இவங்க எடுக்கிறாங்கல்ல, ஸோ இவங்க டெஸ்ட்டு கொஸ்டின் எடுக்கிறாங்கல்ல, இவங்கள விட நம்ம கொஸ்டின் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற அளவுக்கு படிக்கணும். ஒரு கண்டென்ட்டை படிக்கும்போது இதில் இந்த கொஷின் தான் கேட்க முடியும், இதில் இப்படி தான் கேட்க முடியும், இதோடு கம்பேர் பண்ணி அந்த கொஷின் கேட்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோமோ இது மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்கு யூஸ் ஆகும், ஹெல்ப் பண்ணும். வேறு சும்மா வந்து கண்டென்ட்டாக உட்காந்து படிச்சுட்டே இருந்தோன்னா தெர் இஸ் நோ நீட். வி கான்ட் சர்வே, வி கான்ட் ப்ரிப்பேர். ஸோ அதனால் தெளிவாக நான் வச்சுக்கோங்க. சும்மா என்னமோ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணோமா இருக்கும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏன்னா ஒன்லி 90 days, only 3 months. இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் திஸ் 3 months, 30 + 30 + 30, 90 days. If you are focusing these 90 days, definitely, damn surely you will get the post. ஸோ அவ்வளோ ஈஸியான ஒரு பேட்டர்னில் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இதை கூட நம்ம கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வேறு எதையுமே கிராக் பண்ண முடியாது. ஸோ த பிக் சான்ஸ் ஃபார் த எவ்ரி சிவில் இன்ஜினியர்ஸ், ஸோ தட் வி ஆர் ஆல்சோ கிவிங் சப்போர்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மெயினாக இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட என்ன நாலேஜ் செக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட சர்வே நாலேஜ் ப்ளஸ் டிராயிங் நாலேஜ். ஸோ இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் புரியுங்களா, நம்ம எப்படி பண்ணுறோம், என்னென்ன ப்ரொசீஜர், எப்படி மார்க்கிங் பண்ணணும், புரியுதா, அதே மாதிரி அதை எப்படி ஃபீல்டு புக்கில் அப்டேட் பண்ணணும். ஸோ அதை பற்றி சிலபஸில் ஃபீல்டு புக்கை பற்றியும் இருக்குது, ஃபீல்டு ஒர்க்கை பற்றி இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டில் எப்படி நம்ம என்ன பண்ணணும், எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும், எப்படி அந்த இடத்த வந்து எப்படி நம்ம வந்து அலாட் பண்ணணும்.
எப்படி வியூ பண்ணணும், ஸோ அதை எப்படி செப்பரேஷன் ட்ரையாங்கிள்ஸாக பிரிக்கணும், அதை எப்படி நம்ம வந்து எந்த மெத்தடில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா டைம் லெஸ் கன்சியூமிங்கில் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த சர்வேயை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஹவு டு கால்குலேட் த ஏரியாஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா நம்ம பண்ணுவோம், இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் இப்போ சர்வேயராக இருக்கும்போது ஒரு ஏரியா இருக்கும், அங்கே ஒரு கவர்மெண்ட் பில்டிங் பண்ண போகிறாங்க, சர்வே பண்ணணும். தட் ஏரியா கம்ஸ் நியர் த ரயில்வே ட்ராக். ஸோ இப்போ ரயில்வே ட்ராக் கூட வரும். அப்போ ரயில்வே ட்ராக்லேருந்து நம்ம பவுண்ட்ரி எவ்வளோ செப்பரேஷன் ஆகுது, சரிங்களா, எவ்வளோ இன்க்ளினேஷனில் இருக்குது, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து என்னென்னா சர்வேனால செக் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் ஆகிருப்போம் ஆல்ரெடி. என்னன்னா கொஞ்சம் இப்போது நம்ம சர்வே பண்ணும்போது த கர்வேச்சர் ஆஃப் த எர்த் இஸ் கன்சிடர்ட் நெக்லிஜிபிள், அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிப்போம், பிளெயின் சர்வே, ஜியோடெடிக் சர்வே. ஸோ இப்போ அந்த மாதிரி இன்னும் இன்டெப்த் வரலாம். அப்போது எர்த் ஷேப், வாட் இஸ் த ஷேப் ஆஃப் எர்த், ஆப்லேட் ஸ்பெராய்ட் படிச்சிருப்போம். ஆர் அதர் நேம் இஸ் வாட், ஜியாய்டு, சரிங்களா. ஸோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டாக நம்ம இந்த எர்த்தை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் வரலாம். இந்த எர்த்தை பார்த்தா அப்படின்னு சொன்னால் அதனுடைய போலில் ஃப்ளாட்டாக இருக்கும், ஈக்குவேட்டரில் பல்ஜாக இருக்கும். ஒய்? ஸோ தெரியணும், ஏன்னா டியூ டு ரொட்டேஷன். ஸோ அப்போ எர்த்து என்னது, ரொட்டேஷன்லேயே இருக்குது. ரொட்டேஷன்லேயே இருக்கும்போது த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி எர்த் இஸ் மோர். அப்போ சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் தி எர்த் என்ன ஆகும் அப்படின்னா டியூ டு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இட் வில் ட்ரை டு சொல்லுவாங்க மைய விலக்கு விசை, இட் வில் ட்ரை டு மூவ் அவே ஃப்ரம் தி சென்டர். ஸோ த எர்த் வாஸ் பல்ஜ்டு அட் ஈக்குவேட்டர் அண்ட் ஃப்ளாட்டன்டு. நமக்கு தெரியும் ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது, இந்த பக்கம் முடிச்சில்தான் இந்த பக்கம் அமுங்கும், அப்படி தான். இந்த பக்கம் டென்ஷன் அப்ளை பண்ணால் இந்த பக்கம் கம்ப்ரெஸ் ஆகும், இந்த பக்கம் வெளியே வந்துச்சுன்னா இந்த பக்கம் உள்ளே போகும். அப்போது இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய போலில் என்ன ஆகுது, ஆல்ரெடி ஃப்ளாட் வித் மினிமம் ரீஜியன், சரிங்களா, மினிமம் போர்ஷன் ஆஃப் தி எர்த். அதே மாதிரி கீழே மினிமம் போர்ஷன் ஆஃப் தி எர்த். பட் ஆல் அதர் போர்ஷன்ஸ் ஆர் கர்வ்டு இன் நேச்சர், கர்வேச்சர் இன் நேச்சர். ஸோ அப்போ சர்வே பண்ணும்போது கர்வேச்சர் கன்சிடர் பண்ணணுமா இல்லை அதை ஃப்ளாட்டாக. ஸோ அங்கே எப்படி ஃப்ளாட்டாக இருக்குது, மேலே 2 போலில் மேலேயும் கீழே நார்த்து போல் சவுத்து போல் எப்படி ஃப்ளாட்டாக இருக்குது, இதே மாதிரி ஃப்ளாட்டாக கன்சிடர் பண்ணணுமா இப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணும் பேஸ்ட் ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்வே, பேஸ்ட் ஆன் தி டைப் ஆஃப் சர்வே. ஸோ அது சொல்கிறோமா இல்லையா, சப்போஸ் ஸ்மாலர் ஏரியா தட் இஸ் லெஸர் தென் 250 km², we are having to go for what, plain surveying. The earth surface is considered as plain or flat, சரிங்களா. ஸோ எப்படி சொல்கிறோம். இதே ஜியோடெடிக் சர்வேனா ஸோ எர்த் கர்வேச்சர் இஸ் கன்சிடரபிள். ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸ் இதில் கொஞ்சம் இன்டெப்த் வரலாம். ஒய், ஏன் இப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சர்வே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே என்னென்னா சர்வே தான். அவங்க வந்து அந்த லேண்டு நமக்கு எவ்வளோ ஆக்குபைடு, அதனுடைய டோட்டல் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ கம்ப்ளீட் நம்மளோட டோட்டல் ஏரியா, நம்மளோட பவுண்ட்ரி இவ்வளோ, ஸோ இதுக்குள்ளே இந்த ஏரியாவில் பிரிட்ஜ் வரப்போகுது, இல்லை இந்த ஏரியாவில் ஒரு டேம் வரப்போகுது, இல்லை இவ்வளோ போர்ஷன்ஸில் ஒரு பில்டிங் வரப்போகுது. ஸோ அப்படிங்கிற அந்த ஏரியாவையும் அதிலே என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஹவு மச் ஏரியா த கேஸ்டிங் வாட் கன்ஸ்ட்ரக்டிங் ஏரியா, ஸோ இந்த மாதிரி இது. ஸோ அப்புறம் வந்து அதுக்கு தேவையான லெவலிங் ரொம்ப முக்கியம். என்ன லெவலில் பண்ணுறோம், ஒரு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரிட்ஜோட லெவல் எவ்வளோ, அந்த பிரிட்ஜோடைய ஃபார் எக்ஸாம்பிள் பைல் கேப்போடைய லெவல் என்ன இருக்கணும். ஸோ பைல் கேப்போட அந்த லெவலிங் சர்ஃபேஸ் என்ன ஹைட்டில் இருக்கணும் வித் ஆர்எல். ஒரு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஒர்க்கு என்ன அப்படின்னு சொன்னால் சர்வே தான். ஃபஸ்ட்டு வந்து சர்வே பண்ணுவாங்க, எவ்வளோ பவுண்ட்ரி இருக்குது, நம்மளுடைய பவுண்ட்ரி எவ்வளோ இருக்குதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ கன்ஸ்ட்ரக்டிங் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா மெயினாக லெவலிங். ஸோ என்ன லெவலில் பைல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன லெவலில் பைல் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய பைல் ஹெட்டோடைய என்னது லெவல், என்ன சர்ஃபேஸ், லெவல் சர்ஃபேஸ் என்ன ஹைட்டில் இருக்கணும் ஃப்ரம் தி ஆர்எல், ஃப்ரம் தி ரெடியூஸ் லெவல். ஸோ அதே மாதிரி பைல் கேப், ஸோ பைல் கேப்போடைய அந்த ஆர்எல் எவ்வளோ இருக்கணும், பைல் கேப்போடைய லெவல் எவ்வளோ இருக்கணும். ஸோ பியரோடைய லெவல் எவ்வளோ இருக்கணும், பியர் கேப் அப்படி இல்லை ட்ரெஸ்ஸில் பீமோடைய லெவல் எவ்வளோ இருக்கணும், பெடஸ்டலோடைய லெவல் எவ்வளோ இருக்கணும், மேலே நம்மளோட டெக்ஸ்லாபோடைய லெவல் எவ்வளோ இருக்கணும், பேரப்பட் வாலோடைய லெவல் எவ்வளோ இருக்கணும். ஸோ ஃபைனலாக வரக்கூடிய ரயில்வே ட்ராக்கோடைய லெவல் எவ்வளோ இருக்கும். ஸோ இது எல்லாமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங் பிரிட்ஜ். ஸோ இதே மாதிரி ஒரு பில்டிங், ஒரு டேம், இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஏதாவது இருக்கணும், அதனுடைய லெவலிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்போ நமக்கு வந்து ஆர்எல் ரெடியூஸ் லெவல்னால் என்னன்னு சொல்லணும், மீன் சி லெவல்னால் என்னன்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரியான பேசிக்ஸ், சரிங்களா. அப்போ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தட் நம்ம படிச்சிருப்போம், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட், ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி பேஸ் பண்ணி ப்ராஜெக்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் தெரியணும். ஜஸ்ட்டு நம்ம ப்ரிப்பரேஷனுங்கிற இதில் நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கணும், பட் அதனுடைய எக்ஸாக்ட் அப்ளிகபிள் நேச்சரோடு நம்ம சேர்த்து படித்தா ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இவ்வளோ தான். ஏன்னா ஒரு சப்ஜெக்டை இன்டெப்த்தோட படிக்க சொல்லியிருக்காங்க. சிலபஸ் ஃபுல்லாக சர்வே தான்.
அதே டிராஃப்ட்ஸ்மேன் பார்த்தா சிலபஸ் ஃபுல்லாக மேக்ஸிமம் என்னது தான் டிராயிங் ஸ்கில்ஸ் தான், டிராயிங் சப்ஜெக்ட்ஸ் தான். அப்போது எந்த ஃபீல்டுக்கு வரீங்களோ அதை பற்றி இன்டெப்த்தில் தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஸோ அப்போ அந்த நேச்சரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 3.6 டர்புலன்ட் ஃப்ளோ. போன சாப்டர் நம்ம என்ன படிச்சோம்னா லேமினார் ஃப்ளோ. ஸோ இந்த சாப்டர் என்ன டர்புலன்ட் ஃப்ளோ. லேமினார் ஃப்ளோனா என்னென்னா ஸ்மூத் ஃப்ளோ. சரிங்களா? பார்ட்டிகிள்ஸ் ஃப்ளூயிட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா எக்ஸாக்டாக சேம் பாத்தில் மூவ் ஆகும். பட் டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னா சிக்ஸாக் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ளோவோட பார்ட்டிகிள்ஸ் ஃப்ளூயிட் பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அப்பசார்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அப்பசார்ட் மூவ்மெண்ட்னா சிக்ஸாக் மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகிள் இஸ் கால்ட் அஸ் டர்புலன்ட் ஃப்ளோ. சரிங்களா? ஸோ அப்போ டர்புலன்ட் ஃப்ளோனா என்னென்னு படிச்சிட்டோம். இப்போ டர்புலன்ட் ஃப்ளோ பொறுத்தவரை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர் லேமினார் சப்ளையர் திக்னஸ். சரிங்களா? ஸோ அது என்னங்க இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். லேமினார் சப்ளையர் திக்னஸ் அப்படின்னா எப்படி டினோட் பண்ணுவாங்க? டெல் டேஷ் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. தட் இஸ் 11.6 நியூ டிவைடட் பை வி ஸ்டார். நியூங்கிறது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, வி ஸ்டார்ங்கிறது சியர் வெலாசிட்டி. சரிங்களா? இந்த மாதிரி சின்ன ஃபார்மில் அப்படி டேரெக்டாக கொஷின் கேட்கலாம். சரிங்களா? வாட் இஸ் த லேமினார் சப்ளையர் திக்னஸ் கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா அப்படியே ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. வி ஸ்டாரை மேலே வச்சு நியூவை கீழே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ சர்வே அதே மாதிரி டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ டிராஃப்டிங் ஸ்கில்னு செக் பண்ணுறாங்க. ஈவன் சர்வேயர் எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் அதுலேயும் டிராயிங் இது இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது. டிராஃப்டிங் அட்டன் பண்ணால் அதுலேயும் சர்வே சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே கம்பைண்டாக வருது, ரெண்டு சிலபஸ்லேயும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு டிராயிங் பொறுத்த வரைக்கும் எப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிராயிங்கில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த டி ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயரில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, இல்லை டிப்ளமோவில் பார்த்துருப்பீங்க, ஐடியில் கூட பார்த்துருப்பீங்க. சரிங்களா? டி ஸ்கொயர் ஒன்று சொல்லுவோம். ஸோ இப்போ அதனோட ஸ்டாண்டர்ட் சைஸஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் டிராயிங் போர்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப பேசிக். அப்புறம் நம்ம டிராஃப்டர் யூஸ் பண்ணியிருப்போம், மினி டிராஃப்டர், டிராஃப்டிங் ஸ்கேல்னு சொல்லுவோம்ல, டிராஃப்டர். ஸோ அதனுடைய அந்த சைஸஸ், அதனுடைய அந்த ஆசஸ். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். அப்புறம் மெயினாக ஒரு டிராயிங் வரையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு டிராயிங் ட்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன பென்சில் யூஸ் பண்ணணும். நம்ம சொல்கிறோமே இல்லை, ஹெச் பென்சில், ஹெச்பி பென்சில், இப்படி சொல்கிறோமா இல்லையா? அப்போ என்னென்ன பென்சில் எதுக்கு யூஸ் பண்ணணும், லைட் ஸ்கெட்சுக்கு எது யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைனுக்கு எது யூஸ் பண்ணணும், ஒரு ஆர்டினரி லைனுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஒரு ஆக்சிஸ் லைனுக்கு என்ன யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பென்சில் எதுக்கு யூஸ் பண்ணணும், சின்ன சின்ன பேசிக்ஸ், அவ்வளோதான். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேடுன்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்லலாம் எக்ஸ்பர்ட் தான். ஸோ அந்த கேடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள அந்த இது, அதில் அந்த லேயர் செட்டிங் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த லேயர் செட்டிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதில் டைமென்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு டிராயிங்கோட மார்ஜினோட லெவல் என்ன, ஒரு டிராயிங்கோட ஃப்ரேம் செட்டப் எப்படி இருக்கணும், ஒரு டிராயிங்ஸில் வந்து என்னது கீழே கொடுக்கக்கூடிய அந்த என்னது அந்த ஒரு என்ன கம்பெனி பண்ணுறாங்களோ, இல்லை அது எந்த கவர்மெண்ட் பண்ணுறாங்களா, இந்த ப்ராஜெக்டை பண்ணக்கூடியவங்க யார் அப்படிங்கிறத நோட்டிஃபை பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பார் எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான என்னது ஒரு சில ஸ்கில்ஸ் தான் செக் பண்ணுறாங்களே தவிர்த்து ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் கிடையாது. வெரி ஈஸியஸ்ட் எக்ஸாம். இஃப் யூ ஆர் வெரி ஒர்த் இன் ஃபோக்கஸிங் கண்டென்ட், டெஃபினெட்லி யூ வில் கிராக் த எக்ஸாம். கண்டென்ட் மட்டும் ஃபோக்கஸாக ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கிராக் பண்ணிடலாம். ஸோ கண்டென்ட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், ரொம்ப ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் ஆனீங்க வித் டெஸ்ட் சீரீஸ். டெஸ்ட் சீரீஸ் கம்பல்சரி. டெஸ்ட் சீரீஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி அவங்க எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம் பியூர்லி பேஸ்ட் ஆன் தியரட்டிக்கல் பேசிஸ். நியூமரிக்கல் ப்ராப்ளம், சின்ன சின்ன ப்ராப்ளம் கேட்கலாம், சின்ன சின்ன ஃபார்மில் கேட்கலாம். பியூர்லி பேஸ்ட் ஆன் என்னது தியரட்டிக்கல். ஸோ தியரட்டிக்கல் நிறைய டேட்டா நம்ம படிக்க வேண்டியிருக்கும். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தியோலைட் தெரியணும், லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் லெவலிங் ஸ்டாஃப் தெரியணும். ஸோ அப்போது இது இங்கே மாறும், அது இங்கே மாறும், வேல்யூ என்ன பண்ணுவோம், மெர்ஜ் பண்ணிடுவோம். அப்போது நமக்கு நிறைய வேல்யூஸ் ப்ரிப்பேர் ஆக வேண்டியிருக்கும், நிறைய நியூமரிக்கல் டேட்டா மைண்டில் ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ whenever we are going for the test series, then only we will get the mistake. ஸோ என்ன மிஸ்டேக் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறனோ, மிஸ்டேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஆன்சர் இருக்கா இல்லையா, அது எக்ஸாக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், டெஸ்ட் சீரீஸ் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகுங்க, டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணி நம்மளோட மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணி இந்த ரியல் மெயின் எக்ஸாமில் அவங்க வைக்கக்கூடிய எக்ஸாமில் ஃபுல் மார்க் கம்ப்ளீட்டு என்ன 100% மார்க்ஸை என்ன பண்ணுங்கள், எய்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த போஸ்டிங் கிடைக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் I am hoping that you guys are preparing and you guys are starting for this preparation. Definitely MCC will support you to crack this exam. So all the best.